வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றும் அதற்கு முந்தைய நாளிலும் இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்தித்த நிகழ்வை தியானித்தோம். அறிந்து கொள்ளும் இயேசு, அழைக்கும் இயேசு, அரவணைக்கும் இயேசு என இயேசு கிறிஸ்துவை பற்றியும், ஆர்வமாய் வந்த சகேயு, அருகில் வந்த சகேயு, அறிக்கை செய்த சகேயு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சரியாக கொடுத்த சகேயு, ஆண்டவருக்காய் தன் வாழ்வில் சில காரியங்களை விட்டு கொடுத்த சகேயு என சகேயுவின் செயல்களையும் தியானித்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் இன்னும் சில காரியங்களை இந்த நிகழ்விலிருந்து கற்றுக்கொள்வோம். இயேசுவும் சகேயுவும் சேர்ந்து நடந்து சென்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என முறுமுறுத்தார்கள். ஒரு சரியான யூதன், அதிலும் ஒரு போதகன் அல்லது தீர்க்கதரிசி எனப்படுபவன், ஒரு ஆயக்காரன் போன்ற இவ்வளவு பெரிய பாவியின் வீட்டிற்கு போய் தங்கலாமா? இதுதான் அவர்கள் முறுமுறுத்ததற்குரிய காரணம். முதலாவது, இயேசு வந்தது தேவையில் உள்ளவர்களுக்கு தம் பிள்ளைகளாக மாற்ற. இங்கே இயேசு தாம் எதற்காக இவ்வுலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை மீண்டும் காட்டுகிறார். சகேயு போன்ற மனிதர்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்காகத்தான். அந்த கூட்டம் சகேயுவை பாவியாக பார்த்து ஒதுக்கியது. ஆனால் இயேசுவோ சகேயுவை தம் பிள்ளையாக பாவித்து அவர் மனம் மாற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, யாரும் எனக்கு இல்லையே, என்னோடு நடக்க, என் தேவைகளை புரிந்து கொள்ள, தோள் கொடுக்க, உதவ யாருமே இல்லை என்று நினைத்து சோர்ந்து விட்டீர்களா? உங்களுக்காகவே இயேசு இருக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுங்கள். மட்டுமல்ல, நீங்கள் இயேசுவோடு ஏற்கனவே நடக்கிறவர்களாக இருந்தால், இயேசு பிறரை பார்ப்பதைப் போல, நடத்துவதைப் போல நீங்களும் ஒதுக்கப்பட்டவர்களை, தேவையில் உள்ளவர்களை நடத்துங்கள். இரண்டாவதாக, குறைவுகளும் ஆசீர்வாதத்தின் படிக்கற்களே. சகேயு குள்ளமாக இருந்தார். எனவேதான் மரத்தின் மீது ஏறி இயேசுவை பார்க்க நினைத்தார். அங்கே இயேசுவால் அழைக்கப்படுகிறார். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். சகேயுவின் குறை அவருக்கு ஆசீர்வாதமாக மாறினது. உங்கள் வாழ்வில் ஏதாவது குறையை உணர்கிறீர்களா? வருத்தப்படாதீர்கள். அந்த குறைகள் தேவ ஆசீர்வாதங்கள் வருவதற்கான வழிகளே. மூன்றாவது, தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவரோடு தங்க விரும்புகிறார். ஆம், சகேயுவிடம் இயேசு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னபோது சகேயு தயங்காமல் இயேசுவை தம் வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசு உங்கள் மனதில், இல்லத்தில் தங்குவதற்கு இடம் கொடுங்கள். ஆலய வழிபாடுகளோடு போதும் என்று நின்று விடாதீர்கள். இயேசு நம் மனதில், வீட்டில் தங்கும்போது பரிசுத்தம் உள்ளே வரும், அசுத்தங்கள் வெளியேறும். இயேசு நம் இதயத்தை புதுப்பிப்பவர். இயேசு நம்மை மாற்றுபவர். உன்னோடு நடக்க விரும்புகிறார், தங்க விரும்புகிறார். இடம் கொடுப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.